ஈவன் உங்களுடைய மியூசிக்கை கொஞ்சம் எடுத்து ஒரு அன்பிளக் ஷோ மாதிரி பண்ணிட்டேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். அண்ட் it was nice actually. I thank Anirudh for his nice gesture, and Karthik and Steve on the guitar. So thank them very much. மோஸ்ட்லி நான் பிளாங்க் ஆகிடுவேன் ஸ்டேஜ் வந்தாலே, என்ன பேசுனதே தெரியாது. பட் இந்த ஆல்பம் அப்படின்னு சொல்லணுன்னா இது இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் மை ஹார்ட். எந்த ஒரு மக்களுக்கு இது போய் சேரணும், இது நல்லா இருக்கணும், இது கமர்ஷியலாக இருக்கணும், இது வந்து சார்ட் இட் ஷுட் டாப் த சார்ட்ஸ், அந்த மாதிரியான தாட்லலாம் ஒர்க்கே பண்ணல. ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட், மனசுக்கு என்ன பிடிச்சதோ அதை செஞ்சோம். ஸோ அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. இவனுடைய ரசிகர்கள் மலேசியா, இந்த மும்பை, பெங்களூர்லேருந்து நிகழ்ச்சி அவங்க சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும். நாங்கள் அந்த கேள்விகளில் சில கேள்விகள் நான் கேட்குறோம். சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, தொடர்ந்து பண்பலை வானொலியில் அதாவது எஃப்எம் ரேடியோவில் உங்கள் பாட்டு அடிக்கடி ஒளிபரப்படுவதிலேயே ஏன்? அதை அவங்கள தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டேன் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. நீங்கள் சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடியிருக்கீங்க, அதை குறித்து உங்களுடைய அனுபவம்? இல்லை, என்னோட ரிக்வெஸ்ட் என்னோட ஃபேன்ஸுக்கு என்னென்னா, சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்து அப்யூஸ் பண்ணிக்காதீங்க. டோன்ட் ஃபைட் வித் ஈச் அதர்ஸ். அந்த ஃபேன் பேஸ் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா we are here to entertain. நல்ல மியூசிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதோட ஒரு இதுதான். எனக்கு எந்த விதமான ஈகோ அப்புறம் எதுவுமே கிடையாது யார்கிட்டையும். நம்ம தனியாக பிறக்கிறோம், தனியாக போகிறோம், எதையும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ இங்கேருந்து இங்கே நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி இது டுவர்ட்ஸ் எனி திங். ஸோ ஐம் ஹாப்பி. அவர் கூப்பிட்டு என்னை பாடுங்க, அப்படி பாடுறீங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் கண்டிப்பாக இருக்கு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சரி ஒரு 10 o'clock வந்துருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்டுடியோக்கு போயிட்டு ஒரு சிங்கராக நான் டியூனை கேட்டு பாடினேன். பட் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். தேங்க்யூ. எனக்கு மைக்கேல் ஜாக்சன் தான். அவர் சின்ன வயசுலேருந்து அவரோட மியூசிக் கேட்டு அவர் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தது. ஸோ தட்ஸ் இட். கவிஞர் வைரமுத்து, மதன், கார்த்திக், கபிலன் இவர்களோடு நீங்கள் எப்போது இணைவீர்கள்? கூடிய விரைவில் கண்டிப்பாக. கற்றது தமிழ் அடுத்து தங்கமீன்கள் ஈக்கர் எந்த மாதிரி சேனலில் படம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த படம்? அவர் சொன்னது ஒரு வேக்கியான ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ ஆர்ட் ரொம்ப பேஷனோட உணர்வுபூர்வமாக படம் பண்ணுறார். ஸோ இவர் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ குவிண்டன் டாரண்டினோட ஜாங்கோ வந்தது, இட்ஸ் சச் அ வேக்கி ஃபில்ம். அந்த மாதிரி இருக்கும். அதோட லைக் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஸ்டைலிங். ட்விட்டரில் உங்களின் ட்வீட்டுகளுக்காக காத்திருக்கும் பல்லாயிர கோடி கணக்கான ரசிகர்களும் நானும் ஒருவன். ட்விட்டரில் மௌனம் ஏன் யுவன்? ட்விட்டர் எனக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ சோஷியல் நெட்ஒர்க். என்னை பொறுத்த வரைக்கும் இசையால் தான் நம்ம இணைஞ்சிருப்போம். அது அப்பா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் ட்வீட் பண்ணால் தான் நாம் வந்து சேர்ந்துருப்போம்னா அது கிடையாது. நம்ம மியூசிக்கால் தான் சேரணும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சோஷியல் நெட்ஒர்க். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ட்வீட் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதனால் அப்படியே விட்டுறது. யோகேஷ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவங்க அம்மாவனோட வேண்டுகோள் ஜனனி ஜகம் நீ பாடல உங்கள் குரலில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ.